மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்டு காதல் ஜோடி தஞ்சம், கொலை மிரட்டல் விடுவதாக புகார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த வெண்ணாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த திமுக கிளை செயலாளர் சங்கர், இவரது மகள் மகாலட்சுமி, வயது 20, நாமக்கல் தனியார் பொறியியல் கல்லூரியில் பிடெக் அக்ரிகல்ச்சரல் 4ஆம் ஆண்டு படித்து வருகிறார். கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்வாகி சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் கடந்த 1 மாதமாக வேலை செய்து வருகிறார். தருமபுரி மாவட்டம் கதிர்நாயக்கன அள்ளி கிராமத்தைச் சேர்ந்த 21 வயதான சஞ்சய் டிராவல்ஸ் பேருந்து ஓட்டுநராக உள்ளார். மகாலட்சுமி, சஞ்சய் இருவரும் உறவினர்கள். இவர்கள் இருவரும் கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இதனை அறிந்த மகாலட்சுமியின் பெற்றோர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி இருவரும் பாலக்கோடு அருகே உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர். இதனை அறிந்த மகாலட்சுமியின் பெற்றோர் மகாலட்சுமிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும், எங்களை பிரிக்க முயற்சி செய்வதாகவும் பாதுகாப்பு கேட்டு காதல் ஜோடி தருமபுரி எஸ்பி அலுவலகத்தில் தஞ்சமடைந்தனர். இதனையடுத்து இருவரின் பெற்றோர்களுக்கும் போலீசார் தகவல் தெரிவித்தனர். பெண்ணின் பெற்றோர் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் பெண் காதலனுடன் தான் செல்வேன் என கூறியதால் காதலியை காதலனுடன் அனுப்பி வைத்தனர். காதலித்து திருமணம் செய்து கொண்ட காதல் ஜோடி பாதுகாப்பு கேட்டு எஸ்பி அலுவலகத்தில் தஞ்சமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வெண்ணாம்பட்டின்ற ஒரு கிராமம். அவங்க தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். அவங்க கதிர்நாயக்கநல்லின்ற ஒரு கிராமம். அவங்க எனக்கு அத்தை பையன்தான், அப்பாவோட ரிலேஷன் தான். மகாலட்சுமி, நான் 4ஆவது வருஷம் பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற மகேந்திரா பொறியியல் கல்லூரியில் படிச்சுட்டு வரேன். அங்கேருந்து எனக்கு சென்னையில் ஒர்க் கிடச்சிச்சு. அதனால் அங்கே ஒர்க்குக்கு போயிட்டுருக்கும்போது எங்கள் அப்பா எனக்கு கால் பண்ணி நீ அங்கே வேலைலாம் செய்யாத, நீ அங்கே என்ன பண்ணிகிட்ருக்குறேன்னு எனக்கு தெரியும், நீ வேலை செய்யாமல் நீ வீட்டுக்கு கிளம்பி வா, நீ வீட்டுக்கு வந்தாலும் நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வேலைக்கு போனதே என்னோடய காலேஜ் ஃபீஸை கட்டுறதுக்காக தான் நான் வேலைக்கு போனேன். அப்புறம் எங்கள் பாட்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் அப்பா சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, நீ உங்கள் அப்பா சொல்கிறத தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்னை திட்டினாங்க. நீ வீட்டுக்கு வந்தோன்னா உன்னை வைக்க மாட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுத்தினாங்க. அதனால் நாங்கள் 2 பேரும் 2 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் இவர்கிட்ட கால் பண்ணி சொல்லும்போது, நீ வா, என்னை கூட்டிகிட்டு போ, இல்லைனா எங்கள் வீட்டில் என்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவர் என்னை கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போனதுக்கப்புறம் நீ என்னை மேரேஜ் பண்ணி தான் ஆகணும், வா நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா எங்களை ரொம்ப மிரட்டுறாங்க. நீ இன்னும் 6 மாதம் இருக்குது காலேஜு, நீ எங்கள் வீட்டிலேருந்தே படி, அதுக்கப்புறம் கூட நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் சாவடிக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணின்னுக்கிறாங்க. ஆனால் எனக்கு அவங்க கூட போகிறதுக்கு விருப்பம் இல்லை. நான் இவங்க கூட தான் நான் வாழுவேன். இப்போ நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ்க்கு எங்கள் ஃபேமிலிக்கு நாங்கள் பாதுகாப்பு கேட்டு நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் அப்பா டிஎம்கே கட்சியில் மாவட்ட கிளை செயலாளராக இருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி இப்போ எங்களை மிரட்டிகிட்டு இருக்காரு. இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அவங்க இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இப்போ எல்லாத்தையும் மிரட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எங்கள் மாமியார் வீட்டுக்கு அவங்கள ரொம்ப அடித்து இழுத்துன்னு போயிட்டு 7 மணி வரைக்கும் ஸ்டேஷனில் உட்கார வச்சு அவங்கள கொஷின் மேலே கொஷின் கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க.